பிரைஸ் தி லார்ட். ஆத்மநங்கூரம் பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் என் தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், தேவனுடைய கிருபா வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று சொல்லி ஒரு நல்ல வசனத்தை பார்க்கிறோம். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பார்த்து நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம், சிரைக்கப்பட்ட பின்பு அவன் தலைமுடி மறுபடியும் முளைக்க தொடங்கிற்று. இவ்வளவு நல்ல வசனம் பாருங்க. சிரைக்கப்பட்ட பின்பு அவன் தலைமுடி திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அன்று தன் தலைமுடி முழுவதும் சிரைக்கப்பட்டவனாக, பலம் முழுவதும் இழந்து போனவனாக, மாவரைத்துக் கொண்டிருந்த, கண்கள் பிடுங்கப்பட்ட சூழ்நிலையிலே மாவரைத்துக் கொண்டிருந்த சிம்சோனை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, சத்துருக்கள் அவனை வைத்து வேடிக்கை காட்ட வேண்டும் என்று சொல்லி அழைத்து வர ஆயத்தமாகிவிட்டார்கள். அப்படியாக அவனை அழைத்து வர ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நாளில் தானே கர்த்தர் இந்த வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். சிரைக்கப்பட்ட பின்பு அவன் தலைமுடி மறுபடியும் முளைக்க தொடங்கிற்று. சத்துருக்களுக்கு நன்றாக தெரியும் சிம்சோனுடைய பலம் அவனுடைய தலைமுடியில் என்று. அன்றைக்கு அவனை வைத்து வேடிக்கை காட்டுவதற்கு முன்பதாக அவன் தலைமுடியை மறுபடியும் சிரைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஞானம், அந்த அறிவு இல்லாதபடி கர்த்தர் சத்துருக்களின் கண்களை அடைத்து போட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். முடி மறுபடியும் முளைக்க தொடங்கிட்டு என்றால் தேவனுடைய கிருபை பெருகிவிட்டது என்று இதில் ஆழம் இருக்கிறது. இதைதான் தாவீதரசன் சொல்லுகிறார், என்னுடைய சத்துருக்களின் பற்களுக்கு என்னை இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே சமயம் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து சொல்லுகிறார், பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆம், அன்று சிம்சோன் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தர் ஒரே தீர்வையாக பதில் கொடுக்கிறார். அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கலாம், சாகும்போது கொன்றவர்கள் அநேகர் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல விஷயம்தான். ஆனால் தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. கிருபைகளை இழந்து விடுவதற்கு நாம் ஒருபோதும் அழைக்கப்படவில்லை. தேவனுக்கு இன்று வைராக்கியமாக ஒரு ஜீவன் உள்ள சந்ததியாய் தேசத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை கரம் பிடித்திருக்கிறார். அவர் நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நம்மளை மீட்டெடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்துவோம். தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வோம். கிருபைகளை இழந்து விடாதிருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.